ஹாய் கைஸ். துல்கர் சல்மான் இருக்காங்கல்ல, அவங்களோட 2 கார் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோர்ட்டில் இருக்குது. ஆக்சுவலாக என்ன பிரச்சனை, அவங்களோட 2 லக்ஸுரி கார் அது வந்துட்டு இப்போ கோர்ட்டில் இருக்குது. என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்தியன் கஸ்டம்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு ஆப்ரேஷன் நும்கார்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்குள்ளே இந்த ஃபோர்ஜரி பண்ணிவிட்டு உள்ள வரும்ல, இந்த செகண்ட் ஹேண்ட் கார்ஸு, யூஸ்டு கார்ஸ்லாம் வந்துட்டு ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வரும்ல, டேக்ஸ் எவேஷன் சொல்லுவாங்கள்ல, டேக்ஸ் வந்து மறைக்கிறதுக்காக வந்துட்டு டேக்ஸ் தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்துட்டு ஃபோர்ஜரி பண்ணி உள்ளே வரும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து தடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஆப்ரேஷன் நும்கார்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி எடுக்கிறப்போ வந்துட்டு கேரளாலேயே 36 மொத்த வெஹிக்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதில் தான் 2 வெஹிக்கிள் துல்கர் சல்மான் அவங்களோட வெஹிக்கிள், 2 லக்ஸுரி வெஹிக்கிள். ஸோ உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 காரை சீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் துல்கர் சல்மான் மேலே கேஸ் ஃபைல் பண்ணி இப்போ ஹைகோர்ட்டில் கேஸ் போய்கிட்டு இருக்கு. துல்கர் சல்மான் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்துட்டு ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் தான் வச்சு நாங்கள் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சைடில் சொல்கிறாரு. அண்ட் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, அவர் கொடுத்த டாக்குமெண்ட்ஸை கஸ்டம்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க ஆஃபீஸர்ஸ் சரியாக பார்க்கல, ரொம்பவே அலட்சியமாக ட்ரீட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருந்தார். டாக்குமெண்ட்ஸ் கூட அவங்க கரெக்டாக பார்க்காம கார் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் சைட்லேருந்து சொல்கிறாரு. அண்ட் ஈவன் பிருத்விராஜ் அவங்க இருக்காங்கல்ல, அவங்களோட வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ரைட் போயிருக்கு. பட் அவங்க வீட்டிலேருந்து எதுவும் சீஸ் பண்ணல. ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இந்தியாவுக்குள்ளே கார் எடுத்துகிட்டு வரீங்கன்னு வைங்களேன், யூஸ்டு கார்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ரீசன் இருக்கணும், ப்ராப்பர் பெர்மிட் இருக்கணும். என்னென்னா, நீங்கள் ஏதோ ரெசிடென்ட் சேஞ்ச் பண்ணுறீங்க, இப்போ வேறு ஊர்லேருந்து இந்த ஊருக்கு நீங்கள் இந்தியன் ரெசிடென்ட் ஆகுறீங்க, ஸோ அந்த மாதிரி விஷயம்னா மட்டும்தான் உங்களோட கார் எடுத்துகிட்டு வரதுக்கு கரெக்டான பெர்மிட் வச்சுட்டு உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதுவும் கஸ்டம்ஸ் தான் முடிவு பண்ணுவோம். ஓகேங்களா? ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்துட்டு நிறைய ட்ரக்ஸு கடத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டம்ஸ் இதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அவங்க நினச்சா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வர முடியும். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய உள்ளே வந்துக்கிட்டு இருக்குது. முக்கியமாக இந்த பூட்டான் இருக்குல்ல, பூட்டான் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா பூட்டான் கண்ட்ரி ஏரியா வழியாக அது வந்து பார்த்திங்கன்னா நிறையா வெஹிக்கிள்ஸ் இந்த மாதிரி ஃபோர்ஜரி பண்ணி உள்ளே வரதா வந்துட்டு சொல்கிறாங்க. நிறைய ஃபோர்ஜரி பண்ணி இந்த ஆர்மி சிம்பிள்ஸ்லாம் இருக்குல்ல, ஆர்மியோட சிம்பிள்ஸை வச்சுட்டு உள்ளே வரது, ஃபாரின் எம்பாசின்லாம் சொல்லுவாங்கள்ல, எம்பாசிஸ் அது அந்த சிம்பிளை வச்சு உள்ளே வருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு பார்த்திங்கன்னா உள்ளே கொண்டு வந்துட்டு அது மூலயமா ட்ரக்ஸ் கடத்துறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயமே இந்த டேக்ஸ் எவேஷன் தான். டேக்ஸ் குறைக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. துல்கர் சல்மான் மேபி இன்னசென்ட்டாக இருக்கலாம், அவர் செகண்ட் ஹேண்ட் கார் யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்கலாம். பட் ஃபர்ஸ்ட்டில் வச்சுருந்தவங்க தப்பாக வாங்கியிருந்தா ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. அண்ட் துல்கர் சல்மான் இதெல்லாம் அவருக்கு பெரிய விஷயமே இல்லை. அண்ட் ஈஸியாக டேக்கிள் பண்ணிட்டு போயிடுவார். ஸோ நீங்களும் ஏதாவது கார்ஸ்லாம் வாங்குறீங்கன்னா ப்ராப்பராக வந்துட்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்து வாங்குங்க. ஃபர்ஸ்ட் ஓனர்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எப்படி வாங்கினாங்க, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து டாக்குமெண்ட்ஸ் ரொம்பவே பார்த்துட்டு நல்லா விசாரிச்சுட்டு வாங்குங்க. ஓகேங்களா? ஏன்னா அவங்கள மாதிரி பெரிய ஆள்களுக்கெலாம் வந்துட்டு அது பிரச்சனை இருக்காது. பட் நமக்கு வந்துட்டு இது இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா அது ரொம்ப நம்மளுக்கு பெரிய பிரச்சனை. ஸோ சேஃபாக வாங்குங்க, பார்த்து வாங்குங்க, நல்லா விசாரிச்சு வாங்குங்க. ஓகேங்களா? அண்ட் இதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் டெய்லியும் உங்களுக்கு வாட்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.